மல்டி ரவுண்ட் கிரியேட்டிவ்ஸ் சொல்லுங்க ப்ரோ. வாங்கிய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஷோலயே வாங்கியிருக்கோம். ஆமா, ஷோ பண்ணும்போதெல்லாம் வாங்கியிருக்கோம். as a group we're performing with A.R. Rahman. ஒரு குழந்தை வந்து ஒரு பண்ணி மேல வச்சிருக்கலாம் டான்ஸ் ஆடுது, விஜய் பாட்டு போட்டு. எனக்கு அந்த ஜோதிகா 2 பேர் லிப்லாக் அடிச்சது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு காட்டல. இல்ல எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கும் இது எதுக்குமே வந்து சாட் ஜிபிடியோட கண்டென்ட் எடுத்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஷோ பண்ணிருக்கும் போதே கை தூக்கி கத்துவாங்க. ஏன் கதை 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே வாங்கி போவோம் அப்படின்னு சொல்லி. விஜய், ரித்திக் ரோஷன், பிரபுதேவா தான் வந்து நமக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷர். இதுல பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டென்ட் தான். எப்படின்னா என் தம்பியோட ஸ்டோரி எடுத்து என் லைஃப்ல நான் அந்த மாதிரி சொல்றது. இன்னொன்னு poetry and storytelling இருக்கானே உங்களுக்கு தெரியாது. think anything can ever be bigger than the creator. நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே பண்ணிருக்கோம். பல்ஸ் ஆடுவோம். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அதே கண்டென்ட் எழுதி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். Hi, Nanda Vinu from Guindy Times, official campus magazine of CEG, ACT and SAP. இன்னைக்கு on the show we have Gabriel and Darshana. வணக்கம். Hi. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல சமீபத்தா இவங்க 2 பேரும் நிறைய ரொமான்ஸ் சாங்ஸ் டியூட்டா போடுறாங்க, நிறைய போயட்ரி பண்ணாங்க, நிறைய மல்டி ரவுண்ட் கிரியேட்டிவ்ஸ். ஒரு சிங்கர் சாங்கே சொல்றாரு, ஒரு கிரியேட்டிவ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸ்பீக்கிங் அபவுட் கிரியேட்டிவ், உங்க கிரியேட்டிவ் ஜேர்னியை பத்தி பேசுங்களேன். நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, அது எப்படி வந்துச்சு, என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ், லிட்டில் திங்ஸ் யூ செரிஷ், அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்க ப்ரோ. I think I started dancing when I was around 3 or 4. Okay. So apatotte I've been in the creative zone dancing. I started writing around school times. Oh, like what standard? I think around when I was 11th or 12th. But I think I took more interest in it towards college, and then adukapro with time I think I got better. Okay. And music also same thing, started out when I was young, stopped for a while, and now restarted again in college. Oh, okay. So on the madri it's been a while, but I've talking about milestones, I think every point when I started doing something and getting recognition for it was very important to me. Yes. I work with the Dancers Club, so because of them I think I've gotten a lot of opportunities, whether be it shoots or shows. So I've been able to be a part of a lot of music videos, and I've done a bunch of shows. So when, recently I got to perform, we as a group were performing with A.R. Rahman. So I think all of those is like a really important milestone, to be in the same stage as him and to like dance and things like that. So I think, I think I've had a bunch of milestones just because of this creative journey. Have you said? இந்த வந்து சேம் ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. சின்னதுலயே டான்ஸ் ஆடுது, விஜய் பாட்டு போட்டு till 8th standard வரைக்கும் விஜய், ரித்திக் ரோஷன், பிரபுதேவா தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷரே. அதை தாண்டி வேற யாருமே தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, ஏகோ நெமுனம், அதுக்கப்புறம் தான் அந்த எம்ஜே எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் டான்ஸஸ், லெஸ்ட்வின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ பேசிக்கா எனக்கு டான்ஸ் மேலதான் பேஷன் ஜாஸ்தி. அப்போ சின்னதுல ஏதாவது பாட்டு போட்டு அது கோரியோ பண்றது, நம்மளே ஆஃபீஸ்ல வந்து கோரியோகிராஃபி பண்றது. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஸோ ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் நேஷனல் அவார்டுக்கு. பட் 3மே ஏதோ ஒரு நேரத்தில் வந்து எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல, நிறைய பிரச்சனைனால. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வர ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து ஏன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மைக் கம்யூனிட்டியில போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் மைக்லேயே வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா டிக்கெட் ஷோஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்ன மாதிரியே இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேசிக்காக ஸ்டோரி டெல்லிங் அண்ட் போய்ட்ரி. அண்ட் அது இல்லாமல் இப்போ எங்களோட இண்டிவிஜுவல் சீரீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பர் சார். When did you two first meet? We actually met for an open mic that he conducted with the Love Hope company. That was actually my first open mic as well. A friend of mine called me and he said, why don't you go and try? Because you say, you write and stuff like that. Apdi poitu anga I met him. Even then we just randomly connected, and then for another shoot when we met again for the Dancers Club was when we actually got to talking, and then he randomly called me up one night and he's like, நாளைக்கு நான் சென்னை வரேன், எனக்கு ஷூட் இருக்கு, வரியா? அப்படி போயிட்டு and then rest is history. Randomly. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே 1 million போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ட் நல்லா இருக்கு அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணி அப்போதான் வந்து எங்களோட ஸ்டோரிஸ், போய்ட்ரிஸ் எல்லாமே பேசிக்கிறோம். அதாவது நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் வீக். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், ஓகே எங்களுக்குள்ள அந்த
கனெக்ட் நல்லா இருக்கு, ஸோ இது டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் சார். நீங்க தமிழ்ல பாடுறது, இவங்க இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றது நல்லா ஆமா. இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்து இப்போ நீங்க வந்து போய் தர்ஷனா மேம், நீங்க பார்த்தது தான் நான் இன்ஸ்பயர் உங்க 2 பேர் கேட்கறேன். ஸோ லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மோமெண்ட் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டாங்க போங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கஷ்டமான மோமெண்ட், ஆனா அந்த மோமெண்ட்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சரி இவ்வளவு கஷ்டப்படுறோம் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது மோமெண்ட் இருந்திருக்கா உங்க லைஃப்ல? I feel like ipo whenever something bad happens to you, at that point of time it'll feel like the worst thing is happening to you. Then you get over it, and then another something bad happens to you, and again you feel like this is probably the worst thing. I think we've all gone through enough problems in our life, so appdi solradhu it's just a normal way of life, I think. டெய்லி நடக்கிறதுலயே இருக்கு உங்களுக்கு. டெய்லி நம்ம யூஸ்வலா காலைல ஏஞ்சிப்போம், இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்போம். இன்னொன்னு, நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு ஓட ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் ஆரம்பிச்சிடும். இது நடக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் போதே நம்மளுக்கு அந்த பயத்துக்கான ஒரு சீரியஸ்னஸ் நம்ம கொடுக்குறோம் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது ஒரு கெட்ட விஷயம் நடந்தாதான் அப்படின்னு கிடையாது. எவ்ரி டைம் நீங்க உங்க லைஃப் பத்தி உங்களுக்கு பயம் வரும்போதுலாம் நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நானே கரெக்ட். ஒரு கிரியேட்டிவா எதை பார்த்து நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் இருக்கீங்க, ஒரு மூவி ஆர் சாங் எதை பார்த்து நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறீங்க, சரி நம்மளே இந்த மாதிரி பண்ணணும் ஏதாவது உங்க இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஒர்க்? நாங்க எதை பார்த்தாலுமே இன்ஸ்பயர் ஆயிடும். அதான் உண்மை, சீரியஸா. ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ நாங்க அப்படிதான் எங்களோட லைஃபே நாங்க பாக்குறோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் நடந்தா கூட மேபி நாங்க அந்த கண்டென்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணுவோம், பல்ஸ் அழுவோம். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அதே கண்டென்ட்டா எழுதி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். I think I completely agree with him on that, because I think every artist would agree again. Every single second of our passing lives நாங்க பார்த்து இப்படி நடக்குதுல்ல இப்போ இந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி what we spoke about, I'm pretty sure both of us are going to turn it into content anytime soon. So I think it's just anything that happens in our life, even if it's bad or good, at that point of time we enjoy it. Ana, we are the kind of people that share. As an artist, we share our, again, what we want to. We share that part of our lives with everybody, but with creatives with it. So under idhila, I think everybody and everything that we are surrounded with tends to provoke an artistic thought process for us. நீங்க ஆர்டிஸ்டா இவ்வளவு விஷயம், இந்த சென்சிட்டிவ் விஷயம் உங்களுக்கு நல்ல இந்த சென்சிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பேசுறப்ப எப்படி இவ்வளவு ஓப்பனா நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் வராடா? நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறேன், இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டோமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெசிடென்ட்டா ஃபீல் ஆகாதா? Can you translate that for me? Sorry. Okay, I mean like as an artist, whenever you're sharing these very sensitive moments or incidents that happen to you, don't you like feel a hesitancy to share it? Don't you feel like, oh, I'm sharing this, that a type of hesitance? Okay. No, I don't think I've ever felt the hesitance. Again, one is I have a degree in psychology, so that's probably supporting me a lot to come in front and do whatever I want to do or whatever. But apart from that, I think as an artist, we choose to sort of form that community where we are ready to be vulnerable so that others can be vulnerable with us. We're sort of setting the stage saying that if you are scared to come out and tell us that you're facing something, it's okay, we're not that different from you. So I think as an artist, that's just a very inbuilt thing, I think, to like just give out space to be like, come, let's talk. No, I've also gone through it. On the madri, I don't think I've ever felt hesitant, but yeah. Yes, sir. சேம் தான். ஸோ இப்போ நான் பேசுனா, இப்போ நீங்களுமே உங்களுக்கு ஒரு வலி இருக்கும், எனக்குமே அதே சேம் ஒரு வீட்டில் ஒரு ட்ராமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண வேற ஒரு ஸ்பேஸே இருக்காது. இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்ட் ஃபார்ம் இருக்கு, நாங்கள் எப்படி வேணுமோ நாங்கள் போட்டு நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவோம். பட் அதை பார்க்குற உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நாங்கள் அது மூலயமா கொடுக்குறோம். நீங்களுமே பேசலாம், உங்களோட வலியை நீங்கள் எப்படி வேணுமோ சொல்லலாம். அழுதாதான் வலின்னு கிடையாது, லைக் கத்தி சொன்னாதான் வலின்னு கிடையாது. லைக் ஒரு பொயட்ரி மூலியமாவோ இல்லை ஒரு ஸ்டோரி மூலியமாவோ இல்லை ஒரு மியூசிக் மூலியமாவோ அது கேட்குற யாருக்கும் அது ஒரு கம்ஃபர்ட் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போதைக்கு இருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி உங்க 2 பேரும் கேட்கலாம். நீங்க கிரியேட்டிவிட்டியோட இந்த ஒரு ஹீலிங் பவரை பத்தி பேசுறீங்களா? ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஆஸ்க், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரியேட்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க சொசைட்டில? உங்க ரோலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இன் சொசைட்டி, ஒரு கிரியேட்டிவ் இன் சொசைட்டி, உங்க ரோல் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது
ஃபுல்ஃபில் பண்றதுல ஆர் யூ ஹாப்பி ஆர் டேட்டிங் நாங்க இன்னும் ஏதாவது பண்ணணுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆல்சோ இப்போ இங்க சென்னையில பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை வந்து பொயட்ரி அண்ட் ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. இன்னொன்று பொயட்ரி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இருக்கானே உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வீடியோ போட்டதுனால உங்களுக்கு பொயட்ரி ஒன்று இருக்குன்ட்டு தெரிய வருது. ஸோ அதையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரியா நாங்கள் போடல, ஒரு மியூசிக்கோட வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து பொயட்ரி ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஜர் இல்லைன்னும் போது ஸோ நாங்கள் இப்போ வந்து அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட ஆர்ட் ஃபார்மை வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோம்னா, உங்களுக்கு என்ன பேட்டர்ன்லன்னு சொன்னால் உங்களுக்கு காது கேட்குமோ அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஆர்ட் ஃபார்மை திணிச்சு நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, ஸோ தட் நீங்க வந்து நாங்க இருக்கோன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும், நாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவோன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஓகே. இப்போ இந்த ஏஐ எல்லாம் வருது, அதுவும் ஆர்ட் பண்ணுது. சாரி, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட்ஜிபிடி சார். ஓகே, சாட்ஜிபிடி இந்த வேற என்ன இருக்கு என்னமோ வருது, மாசம் ஒண்ணு விடுறாங்க. அது வந்து அதுவும் ஆர்ட் பண்ணுது, அதுவும் மியூசிக் பண்ணுது. ஸோ உங்களுக்கு as a creative இதை பத்தி உங்க ஒப்பீனியன், ஏஐ ஜென்ரேட்டட் ஆர்ட், ஏஐ ஜென்ரேட் மியூசிக், அண்ட் do you like what do you think? இப்போ will it overtake musicians, artists நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் உங்க ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? There's actually this reel that I watched. I think I've watched it twice or thrice. That was very famous actually. And it says that this lady says that we want AI to do our laundry, not what we're good at, which is art or whatever. And that's something I heavily, I heavily agree to. The reason being, see, I'm not saying I don't use ChatGPT or whatever. Yadavadhu irundha okay, Google illana ChatGPT da kepom nama questions. Ana what I've realized is ChatGPT ku oru limit irukku. And that limit at the end of the day is fed by us. Nama da andha limitum kudukunom. So we are the creators of ChatGPT. So I don't think anything can ever be bigger than the creator ever. Or, I mean, at least that's my opinion. Okay, yes sir. என் அம்மா கிட்ட பேசுறதுக்கோ இல்ல எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றதுக்கோ இது எதுக்குமே வந்து ChatGPT-யோட கண்டென்ட் எடுத்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ண எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல சும்மா ஒரு I don't think there's any emotional backing in that. Like okay, it'll give you answers, but I don't, like he said, no, like if I talk to friend A and friend B, I have to talk differently. I can't talk in the same manner. But ChatGPT has one. ஒண்ணுமே இல்ல, சும்மா ChatGPT-ல போயிட்டு இந்த மாதிரி என் அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்றது மெசேஜ் அப்படின்னு போட்டு பாருங்க. உங்க அம்மா யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் சொன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வாட்டியுமே எங்க அம்மாவுக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு வந்து அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு நீங்க ஒன்று ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பெட்டர் நீங்க உங்க அம்மா கிட்டே போய் சொல்லிடலாம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தேவைப்படலன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, திணிக்கவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கக்கூடாதுன்றது வந்து தப்பு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எங்களோட ஒர்க் அது கொஞ்சம் சிம்பிள் ஆகுது. ஒரு திடீர்னு வந்து கிளைண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஒரு 10 பேஜுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புங்கன்னா அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம டைப் பண்ண முடியல, நம்ம ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அதை பார்த்து டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ எங்களுக்கு அது ஒரு விதத்துல கம்ஃபர்டபுளா இருக்கு. Basically make life easier but just don't do everything, that kind of situation. நான் வந்து ரைட்டர், நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா ரைட்டர் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நான் ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம் பட் அது கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ் கண்டென்ட் அவ்வளவு யூசபிள் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, so tell your experience now using AI உங்க creative work. Again, when I'm being creative, when I say I use ChatGPT, I'm saying I ask random questions like, am I alone? This is very normal. Like if I'm cooking something randomly at home, I'll be like, can I mix this and this? Like, is that possible? That's why I use ChatGPT. Using it for my art, probably again human errors. Just to avoid human error, I try and see if I'm grammatically right or spellings yadavadhu enakku, sometimes some of the big words, honestly, you especially E and A, I and E, the confusion is always there. So andha nerathila I think it'll possibly just correct a lot of my sentences andha vidathila, yes. But like he said, I think there was this one time where I tried it. I was like, okay, let's see if ChatGPT can actually just be as artistic. But adukku oru moonu vaati da they gave me, like ChatGPT gave me answers. Adukaprom they just kept repeating the sentences. So that's when I figured, I was like, okay, well, it's not going to go. Yeah. I think, yeah. So I don't think it's a threat yet. I'll keep it at yet. டாபிக் வரலாம். பல்பு வாங்கிய மூமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு இன்சிடென்ட்ல இங்க பல்பு வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்
ஷோலயே வாங்கியிருக்கோம். ஆமா, ஷோ பண்ணும்போதெல்லாம் வாங்கியிருக்கோம். நிறைய நடக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்லாம், ஒரு வாட்டி வந்து ஒரு பெரிய க்ரௌட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து யூஸ் பண்ணாத ஏதோ ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அது தப்பான வேர்டு இல்லை, பட் அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அது அக்செப்டபிளா இல்லைன்றத வந்து அதை ஹோஸ்ட் பண்ணவங்க சொன்னாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருந்துச்சு. ஒரு 300 பேர் முன்னாடி சாரி கேட்க வச்சாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு சில நேரத்துல நம்மளுக்கு பேசிக்கா லிரிக்ஸ் மறந்துடும், இல்ல டாபிக் மறந்துடும். லிரிக்ஸ் மறந்துடும், டாபிக் மறந்துடும்ன்றது நம்மளுக்கு தெரியும், உட்காந்துருக்க ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நம்ம ஏதாச்சும் மேட்ச் பண்ண பார்ப்போம், பட் ஆல்ரெடி நம்ம ஸ்டோரியை கேட்டவங்க யாராவது உட்காந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எப்போதுமே நான் லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்லுவோம். இப்போ எப்படின்னா என் தம்பியோட ஸ்டோரி எடுத்து என் லைஃப்ல நடந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி நிறைய நடக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கும் போதே கை தூக்கி கத்துவாங்க, இது ஏன் கதை அப்படின்னு. இந்த மாதிரிலாம் இருக்கு. I think when apart shows mostly dance தான் பண்ணியிருக்கேன். So other than making mistakes while performing, I don't think there's anything otherwise that happens. But if I am to say, I guess videos post பண்ணும்போது, again obviously when I write I have a topic that backs me up. So அங்க back பண்ற topic doesn't really have to be me. It can be when my friend just calls me up and be, you know, tells me ரேண்டமா சூஸ் பண்ணலாம்னா பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு, இது பண்ணா. So sometimes I will think அவ என்ன யோசிப்பா அந்த நேரத்துல, like what is her thought process அந்த நேரத்துல. So I'll write on that. அதுக்கப்புறம் அவ என்ன கால் பண்ணி கலாய்ப்பா, ஏய் ஏன் பிரேக்கப் பத்தி எழுதுற. So it's that kind of thing, right? I mean obviously she takes it as a joke because she's like, I can post this and like make whatever. But I think at that point of time so I think that's also very important to know that artists, or whenever we speak about instances, it's not always our instances. Sometimes it's borrowed. அந்த ஒரு இதுல ஆர்டிஸ்ட் தான, எல்லாத்தையும் நம்ம பார்த்து திருடுறதுன்னு சொல்ல முடியாது. பட் inspiration we take. Again, I'm not stealing anybody's thing, but yeah. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். நீங்க உங்க லைஃப்லயே பார்த்தது ஒரு கேட்டது ஒரு மோஸ்ட் ரொமான்டிக் இது என்ன? ஒரு படமா இருக்கலாம், இல்ல ஒரு பாடல் வரியா இருக்கலாம், இல்ல ஒரு புக்கா இருக்கலாம். ஒரு மோஸ்ட் ரொமான்டிக் இப்ப கூட நீங்க நினைச்சா டக்குன்னு மனசுக்கு வருது, மனசுல நிக்கிற ஒரு விஷயம். Is it normal that nothing is coming? No, normal. I'm going to let him go first. I need to think about this. ஆக்சுவலா நிறைய இருக்கு. 1-2 பிக் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து எனக்கு ரஞ்சித்தோட மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரஞ்சித். அவர் பேசுற அரசியல் தெரியல, பட் அவரு அங்க வச்சிருக்க லவ் ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஹீரோயினோடது இல்ல, அவங்களோட அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப சின்ன மொமெண்ட்ஸா இருக்கும், பட் ஆனா ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி காலால வந்து ரஜினியோடதும் அவங்களோடதும் அவங்க பேரோடதும், அதாவது அவங்க ஒய்ஃபோடதும், லவ் எக்ஸ் லவரோடது இல்ல, அவங்க ஒய்ஃபோடது. அவர் ரொம்ப ஜென்யூனா பியூரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மூவி பார்த்து எனக்கு சில்லு கருப்பட்டி, எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆல்சோ குஷி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி வந்து குஷி தான். ஸோ எனக்கு அந்த ஜோதிகா 2 பேர் லிப்லா கடிச்சது, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு காட்டல, நான் ஒரு வயசு தான் பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த மூவி மேல கொஞ்சம் கிரேஸ் ஜாஸ்தி. அந்த குஷியில அந்த கிளைம் அவங்க சேர்ற சீன், அந்த ஈகோ எல்லாம் பிடிச்சிடா சார் உங்களுக்கு? அந்த படத்துல தான் அந்த மெசேஜ், ஈகோனா லவ் செப்பரேட் பண்ணும், அது இல்லைனா லவ் சேரும், அந்த மெசேஜ் ரொம்ப எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசிக்கா ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லெட்டர் வந்து 2 பேரையும் சேர்க்குதுன்னும் போது அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமா, ஸோ அது எனக்கு கொஞ்சம் பர்சனலா பிடிச்ச ஒரு. ஆல்சோ 96 ரொம்ப ஃபேவரட். ஆமா, அப்புறம் இப்போ வந்து மெய்யழகன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் குடான மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இன்னொரு மூவி இருக்கு, நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, கிரீன் மைல். ஆமா சார், பார்த்துருக்கேன். கிரீன் மைல் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். ஸோ கிரீன் மைல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு மூவி இருக்கு, ஒரு ஓக்ஜா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு அந்த மூவி. ஒரு குழந்தை வந்து ஒரு பன்னி மேல வச்சிருக்க லவ், அவ வளர்க்குற ஒரு பன்னி மேல, சூப்பரா இருக்கும் அந்த லவ் ஸ்டோரி. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு
ஒரு 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 பொண்ணு மேலதான் வந்து நம்ம அந்த ரொமான்டிசைஸ் ஒரு விஷயத்த பண்ணாம லைக் நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயத்து மேலேயும் அந்த ரொமான்ஸ் இருக்கலாம் அப்படின்றதுதான். கரெக்ட் சார், கரெக்ட். ஆமா. ஸோ இது I still can't remember it. I think, like he said, there's a lot of instances that come out, whether be it in between my own parents, they're very lovey-dovey, they're extremely lovey-dovey, or if it's just between them and me and my brother. And I think, like he said, it's just there every moment types. And I think old movies, Bollywood movies, I think I like a lot of old Bollywood movies. This old Shahrukh movies. Kabhi Khushi Kabhi Gham, all of those movies. Those little scenes between Shah Rukh and Juhi Chawla, Kajol. And I think specifically there is this one scene where his tire gets punctured and there's this entire monologue dialogues between the both of them. I think I find that very cute. Also Barfi செம்மையா இருக்கும். Oh yeah. Oh my god, yeah. Barfi is a beautiful movie. Barfi. But more than Ranbir Kapoor and Priyanka Chopra, I think I'm forgetting her name. But Ilyana, I think the love that Ilyana has for Ranbir, enough to let him go. I think that's really beautiful. Yeah. I think I like that. Yeah, that's a good point. நான் சாக்ரிஃபைஸ் பண்ற மனசு கேட்ட தட்ஸ் லவ். நாங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். நீங்க பண்ணிருக்கீங்களா? எல்லாருமே பண்ணிருக்கோம். அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் உங்களுக்கு எப்பாச்சும் ஒரு மைண்ட் பிளாக் வருது, இல்ல அடுத்து எழுதணும் ஆனா எனக்கு தோணல, அந்த மாதிரி when you get a creative mind block, how do you overcome it? அதை எப்படி நீங்க தாண்டி எழுதுறீங்க? I think you take a break. That's it. Either I call my friends up, or I'll play with my dogs. I'll just go for a walk. I'll probably tell my sister I'm done, let's go shopping. But I mean, creative blocks are very common. If you have a deadline, like idu panni dhaan aagano, then you just push through it. I think you just keep writing, and somehow or the other edavadhu click aagidum. Okay. நீங்க சார்? கிரியேட்டிவ் பிளாக் வந்து ஆக்சுவலா எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு 8 இயர்ஸா கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு 1 இயரா தான் இருக்கு. 8 இயர்ஸாவே வந்து எனக்கு எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் நான் எழுதுவேன். அது தப்பு ரைட்டுலாம் வந்து செகண்டரி தான். பட் என்னால் ஈஸியாக வந்து ஒரு கண்டென்ட் டிரைவ் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு அது ஒரு கடைசி 2 லைன் பிடிக்கலன்னா என்னால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு 10 லைன் கொடுக்க முடியும். ஸோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதுவுமே வந்து இப்போ ஓவர் கம் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஹெட்செட் போட்டு எனக்கு கம்ஃபர்டபுளான மியூசிக் OST இருக்கும் ஏதாச்சும், அதை ப்ளே பண்ணிட்டு நான் அப்படியே போகும்போது வண்டி ஓட்டும் போது தான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வரும். ஸோ பேசிக்காக அந்த பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் நானே பேசிடுவேன். அந்த பொண்ணோட டைலாக் எப்படி இருக்கும், பையனோட டைலாக் எப்படி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு எழுதுற 90% கதைகள் நான் பேசுறது சொன்னது எல்லாமே வண்டியில மட்டுமே தான் கிரியேட் ஆச்சு. எதுவுமே ஒரு ரூம்லயோ உட்காந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல. பைக் ஓட்டும் போது வர்றதுதான். இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குற கிரியேட்டிவ்ஸ், ஒரு அஸ்பைரிங் ஆர்டிஸ்ட், ரைட்டர், பேசிக்கா அஸ்பைரிங் கிரியேட்டிவ்ஸ், இவங்களுக்கு நீங்க என்ன ஒரு பெரிய அட்வைஸா சொல்லுங்க? ஒன் லெசன் யூ லேர்ன் தட் யூ ஃபீல் தே ஷுட் ஆல்சோ லேர்ன் ஆரம்பத்திலே, அண்ட் ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி, வாட் டு யூ வாண்ட் டு கிவ் டு them? I think I'd say trial and error. Do the trial and error. Even if you think it's the worst thing you've got, you might never know that one worst thing might turn out to be your best thing. I think that's something I've learned with time. I've always stopped myself from putting out a lot because I'm like, I don't think they'll like it. Anna, you honestly won't know unless and until you put it out if it's good enough or not. So trial and error is huge. You have to try, like, okay. என் சைடுல என்ன சொல்லுவேன்னா, இப்போ பாக்குறவங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. ஒன்ஸ் காலேஜ் விட்டு வெளியே வராங்கன்னும் போது அவங்களுக்கு மெயினா அடிப்படுற விஷயமே ஒரு ப்ரொஃபைல் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கையில சேலரி வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்க முடியும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேச. சப்போஸ் இப்போ யாராச்சும் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ரைட்டிங் வரும்னா நிறைய வேலை இருக்கு, கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு. ஸோ கார்பரேட்ல போகலாம், நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோர்சஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது நாலேஜும் கெயின் ஆகும், காசும் வரும். இன்னொன்று வந்து ஃப்ரீ டைம்ல உட்காந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம். நாட் ஜஸ்ட் எல்லாருமே போயிட்டு எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையே செய்யாம போயிட்டு அவங்களோட லைஃப் பின்னாடி ஓடணும், அவங்களோட ஆம்பிஷன் பின்னாடி ஓடணும்ல, அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயல். ஏன்னா நம்ம ஓடுறதுக்கே நம்ம கையில காசு வேணும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சுட்டு எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே ஒர்க் அவுட் ஆகும்னு நான் பாக்குறேன்.
ப்ரோ உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுவீங்க. எப்போனா வாழ்க்கையில காசு சம்பாதிக்கும் போது பயப்பட ஆரம்பிப்பீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்க யோசிப்பீங்க பேஷனா காசு சம்பாதிக்கணுமான்னு யோசிக்கும் போது உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வரணும், காசு தான் வேணும் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாமே அந்த என்னது மச்சான் ஏதோ ஒரு கிளவுட் 9ல இருப்பாங்களா, கிளவுட் 9ல இருப்பீங்க. ஸோ அது முடிச்சுட்டு அது கீழே இறங்கும் போது தான் தெரியும் ஆக்சுவலா நீங்க எங்க நிக்கிறீங்கன்ட்டு. மேகத்திலே அவன் தலை இருக்கும், ஹெட் இன் தி கிளவுட்ஸ். ஓ ஓகே. ஸோ அங்க இருந்து கீழே வந்துட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் ரியாலிட்டி என்னன்ட்டு. ஸோ அது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிசைட் பண்றதா தான் இருக்கும். நீங்க ஏதாவது மூவிக்கு ஒரு சாங் பண்றதோ ஒரு போயம் பண்றதோ டான்ஸ் பண்றதோ உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கா? இல்ல இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா மூவில வர எல்லா பாட்டையும் நாங்க வந்து இப்போ லவ் வெர்ஷன் பண்ணா நாங்க பிரேக்கப் வெர்ஷன் பண்ண போறோம், பிரேக்கப் வெர்ஷன் கூட நாங்க லவ் வெர்ஷன் பண்ண போறோம். ஆமா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு படத்துக்கு போற அளவுக்கு கான்டாக்டும் இல்ல, பட் யாரா பண்ணதை எடுத்து திருப்பி எங்களால பண்ண முடியும் ஈஸியா. If that chance ever comes, I think we'll be very blessed. ஆமா. Let's hope for the best. உங்க டேப் என்ன ஒரு ஷோ பண்ணீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? தேபயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஜேர்னி. சென்னையில் இருக்க எல்லா ரெட் லைட் ஏரியாலுமே போயிட்டு நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ அதோட ரிசர்ச் மட்டுமே எங்களுக்கு 2 years ஆச்சு. நான் தேபயம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதை வந்து நேஷனல் அவார்டுக்காக நாங்கள் வந்து புஷ் பண்ணோம். அது எங்களால் பண்ண முடியல. அதுக்கு நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நிறைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி அதுலேருந்து எடுத்த ஸ்டோரி தான் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸாக வந்து எல்லாம் ஓப்பன் மைக்கில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அதோட க்ரௌடை தான் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் லவ் ஸ்டோரிஸை வந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ தேபயம் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஓகேயா? ஸோ தேனா வந்து நீங்க ஒரு தப்பான வேர்டு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பீங்க, பட் எண்டு வந்து பாத்தீங்கன்னா தேவதையின் மகன் அப்படின்ற மாதிரி முடியும். ஆமா. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஐ கேன் அப்ரிஷியேட். சூப்பர் சார், உண்மையிலேயே சூப்பர்.